ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மயு. இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்களா? குழந்தைக்காக காத்திருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். உங்க வீட்ல ஏதாவது கன்னி தெய்வ வழிபாடு பண்ணியிருக்காங்களா? அப்படி இல்லைன்னா வழிபாடை இப்ப பண்ணாம விட்டுட்டாங்களா? ஒருவேளை தடப்பட்டு நிக்குது அப்படின்னா அதை உடனே உங்க வீட்டு பெரியவங்க கிட்ட கேட்டு செய்ய துவங்குங்க. குழந்தை வரம் தர தயாரா இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த மாதிரி வழிபாடு எதுவும் இல்லைங்க எங்க வீட்ல அப்படின்னு சொன்னா உங்க வீட்டு பெரியவங்க கிட்ட விசாரிங்க. உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு சின்ன குழந்தை, அதாவது வயதுக்கு வராத சின்ன குழந்தை இயற்கை எழுதியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க. அவங்க ஆமான்னு சொன்னாங்கன்னா அந்த குழந்தை தான் உங்க வீட்டு கன்னி தெய்வம். அந்த குழந்தைய தெய்வமா நினைச்சு வழிபாடு செய்யுங்க. சின்னதா ஒரு தீபம் ஏற்றி குழந்தைங்க சாப்பிடுற பொருளை நெய்வேத்தியமா படைச்சு வழிபாடு பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றதுதான் நான் இந்த கார்ட்ஸ் மூலமா நான் பாக்குறேன். அப்ப மற்றவங்களுக்கு என்ன தகவல் அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு கேக்குது. மற்றவங்களுக்கு இன்னைக்கு அன்பை வெளிப்படுத்தும் நாளாக இருக்கும். தோளா தோளா தோள் கொடு தோளான்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி உங்களுடைய அன்பை நீங்க வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இன்றைக்கு அமையும். இன்னைக்கு உங்களுக்கான ஃபேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். இன்னைக்கு நேச்சர் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை நுட்பமா வெளிப்படுத்த போறாங்க. அதை ரெஸ்பான்சிபிலிட்டியா கவனிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா ஏஞ்சல்ஸ் நம்பர் நீங்க பார்க்கலாம், பட்டர்ஃப்ளைஸ் நீங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். அது மாதிரியான இயற்கையான ஏஞ்சல்ஸோட அறிகுறிகளை இன்னைக்கு நீங்க உணர ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு அதை கவனிக்க ஆரம்பிங்க, நோட்டீஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு அதன் மூலமா ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மயூ. நன்றி, வணக்கம்.